ஒரு புருஷன் முன்னாடி சாமி கும்பிட்டு இருந்தாங்க, தவம் பண்ணிக்கிட்டு. கடவுள் ஒரு சொன்னாரு, சொர்க்கத்துக்கு போற பஸ்ல ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, 2 பேரையும் கூட்டு போக முடியாது, யாரை கூட்டு போட்டோம் அப்படின்னு. இந்த ஹஸ்பண்ட் சொன்னார், என் ஒய்ஃபை கூட்டு போங்க, அவ தான் ரொம்ப கடுமையா தவம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. ஒய்ஃபை கூட்டு பஸ்ல ஏத்திட்டு அப்புறமா கடவுள் திரும்பி சொன்னாரு, உனக்கு சொர்க்கம் போகணும்னு ஆசையா இல்லையா? அவசியமே இல்லைங்க, அவ இல்லாத இடம் தான் எனக்கு சொர்க்கம். இது தனியா யாராவது சொர்க்கத்துக்குலாம் போறது கஷ்டப்படணுமா? அவ இருக்கிற இடத்துல இல்லாத இடமே எனக்கு போதும், அது எனக்கு பெரிய சொர்க்கம்னு முடிச்சுட்டார். அந்த மாதிரி புருஷ பொண்டாட்டி உலகத்துல உண்டு. ஸோ நீங்க அந்த மாதிரி தம்பதிகளோட தயவு செய்து நான் இப்ப சொல்ற இந்த உறவை நினைச்சிடாதீங்க. இப்ப நான் சொல்ல போறது கொஞ்சம் சிக்கலான ஒரு உறவு, ஒரு கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் சிக்கலான ஒரு பகுதி. ஒரு பொதுவா பெண்கள் எப்படி வேண்டுவாங்க கடவுள்கிட்ட வேண்டதா இருந்தா, என்னை பூவும் பொட்டுமா அனுப்பிச்சு வை, நான் சுமங்கலியா போனோம் அப்படின்னு. ஒரு கணவனும் மனைவியும் அப்படி இருந்த போது கடவுள் அங்கேருந்து கேட்டாரு, உங்களை யாராவது ஒருத்தர் நான் அப்ப கூட்டிட்டு போனோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அந்த மனைவி தெளிவா சொன்னா, என்ன, அவரை கூட்டிட்டு போங்க, அவரை கூட்டிட்டு போங்க அப்படின்னு. அவன் கடவுள் பக்கத்துல இருந்த பார்வதி சிரிச்சா, என்ன இப்படி இந்த அம்மா அப்படி அனுப்புறாரு. அப்பதான் சிவபெருமான், நீயே கேளு, காரணத்தை கேளு. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னான், என் ஹஸ்பண்டை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவர் நான் போனதுக்கு அப்புறம் அவர் வாழ்றது ரொம்ப கஷ்டம், அவருக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் எனக்கு தான் தெரியும். ஒருவேளை நான் பூவும் பொட்டுமா போகணும், சுமங்கலியா போகணும்னு என் ஆசைக்கு முதல்ல போயிட்டா மருமக கையாலெல்லாம் அவரால் சாப்பிட முடியாது. அவருக்கு என்ன வேணும்னு பார்த்து மருமகளுக்கெல்லாம் எடுத்து வைக்க தெரியாது. அப்புறம் அவருக்கு முணுக்குனா கோபம் வரும், அது பசங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அவருக்கும் அவரை பார்த்துக்க தெரியாது. அவர் எல்லார் வாயிலையும் விழுந்து பேரெல்லாம் கெடுத்துக்கிட்டு எல்லார்ட்டையும் கஷ்டப்படக்கூட சான்ஸ் இருக்கு. நான் இருக்கிற வரைக்கும் என்னால தான் அவரை கொண்டு செலுத்த முடியும், என்னோட தான் அவர் கூட இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, அவருக்கு ரொம்ப கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. அவருக்கு இறந்தா அவருக்கு வேண்டிய சிராதம் காரியம் கீரியம் எல்லாம் கரெக்டா பண்ணா என் பசங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணு அப்படின்னு சொன்னா நடக்காது. நான் இருந்தாதான் அதெல்லாம் பண்ண முடியும். அதனால முதல்ல அவர் போயிட்டாருன்னு வச்சுங்க, அவர் யார்ட்டையும் கஷ்டப்பட மாட்டாரு. அவருக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நான் இருந்து பண்ணிட்டு அப்புறமா போறதுதான் அவருக்கு நான் செய்யக்கூடிய உதவி.